ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தட்டத்தோடய வச்சுடு, வருஷம் பிளேட்டோடு எடு. கவரை கிளவைமா, கவரை கிளவை வருஷம் விற்கி அதை வாங்கிக்கோ. ஆக்சுவலாக என் பெரிய பையன் நாளைக்கு சபரிமலைக்கு போகிறான். இன்றைக்கி கோயிலில் வச்சு மாலை போடலான்னு சொல்லிட்டு கோயிலில் வச்சு மாலை போட்டோம். ஃபஸ்ட் டைம் அப்பா கூட மலைக்கு போயிருந்தான், இப்போ செகண்ட் டைம் போகிறான். அண்ணியோட அண்ணா, அவங்க குழந்தைங்க, அப்புறம் ஊர்லேருந்து நிறைய பேர் சேர்ந்து போகிறாங்க. ஆக்சுவலாக பையன் மலைக்கு மாலை போடுறதா நான் நேர்ந்திருந்தேன். ஸோ நேர்த்தி கடனை உடனே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட அனுப்பி வச்சேன். கோவிலில் சிவனுக்கு முன்னாடி நின்று அப்பாவும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து அவனுக்கு மாலையை போட்டு விட்டுட்டாங்க. வருஷம் முன்னாடி சாமி கும்பிட்டுக்காங்களா? சரி. என் பையன் 12th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவனுக்கு ஏவியேஷன், அதாவது பைலட் கோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரோடைய பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக தேவை. சப்போஸ் இந்த ஏவியேஷன் கோர்ஸ் பண்ணுறதுக்கு அவன் வெளியில் அதாவது தூரமாக படிக்க போயிட்டான்னாக்க இப்போ உடனே இந்த நேர்ச்சியே பண்ண முடியாது. அதனால தான் உடனே இந்த நேர்த்தி கடனை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெக்கேஷன்லேயே பிளான் பண்ணி நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம். முன்னாடி வருஷு ஆக்சுவலாக இன்றைக்கி ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு மறுவீடு ஃபங்க்ஷன். ஸோ நல்ல நேரம் பார்த்து கோயிலில் மாலையை போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டோம். சபரிமலைக்கு கொண்டு போக வேண்டிய ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடியே வாங்கி வச்சிட்டோம். இன்றைக்கி அவன் மலைக்கு போகிறான். சிவன் கோயிலில் மார்னிங் 6 to 6:30 என் பையனுக்கு கெட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் கோயிலுக்கு பார்த்து போடா சொல்லியாச்சு. சுரேஷும் அவன் கவனிப்பான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காது. அவனுக்கு சித்தப்பாவாது. ஆமாம், சித்தப்பா. காலையில் 6 மணிக்கே கோயிலில் கெட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நாகர் மரம். இந்த நாகர்பூ நாகர்கோவில் உள்ள நாகராஜா கோவிலே ரொம்பவே ஃபேமஸ். அங்கேயும் இந்த மரம் நிற்கிது. ஆனால் சீசனில் மட்டும்தான் பூக்கும். இன்றைக்கி சிவன் கோயிலில் தான் எல்லோரும் கெட்டு கட்டுறாங்க. இந்த சிவன் கோவில் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற எரச்சகுளங்கிற ஊரில் தான் இருக்குது. இங்கே தான் வச்சு எல்லோரும் கெட்டு கட்டி போகிறாங்க. அண்ணியோட அண்ணாக்கும் அவங்க பொண்ணுக்கும் இதான் ஃபஸ்ட்டு கன்னி மாலை. அண்ணியோட அண்ணா பொண்ணுக்கு தான் இப்போ கெட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. கோயிலில் கெட்டு கட்டுறதா ஃபுல்லாக அப்படியே போட்டால் ரொம்ப லெந்தியாயிரும். ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால நான் கொஞ்சம் கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். அண்ணியோட அண்ணா பொண்ணு மட்டும் இல்லை, நிறைய சின்ன குழந்தைங்களும் போனாங்க. பொன் குழந்தைங்களும் சரி, ஆண் குழந்தைங்களும் சரி நிறையவே இருந்தாங்க. ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு 10 வயசுக்கு மேலே சபரிமலையில் அலோடு கிடையாது. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, கன்னிமாலை போடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கெட்டு கட்டி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி மலைக்கு அண்ணியோட அண்ணா மட்டும் இல்லை, அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சேர்ந்து ஒரு 30 பேர் கெட்டு கட்டி போகிறாங்க. 2 பஸ் புக் பண்ணி போகிறாங்க. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே சபரிமலையில் தமிழ் மாதம், எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஃபஸ்ட் 5 நாள் நட திறந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்தில் கூட்டமும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கும், அதாவது பசங்களுக்கும் நிறைய லீவ் இருந்ததுனால இந்த டயத்தில் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதி என்னவோ கிளம்பி போனாங்க. ரிட்டர்ன் 3ஆம் தேதி வர்ற மாதிரி, அதாவது May 17 போயிட்டு 18th வர்ற மாதிரி பிளான். ஆக்சுவலாக இந்த டயத்தில் இந்தியா பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு சபரிமலைக்கு வரதா பிளான் இருந்தது. ஸோ டேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. கடைசியாக தான் ஃபைனல் ஆச்சுது. ஏன்னா பிரசிடெண்ட் வர டேட்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. பிரசிடெண்ட் வரதா இருந்தால் அந்த டயத்தில் சபரிமலை நட திறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசி டயத்தில் தான் டேட்டு ஃபைனல் ஆகி மலைக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ அண்ணியோட அண்ணாக்கு கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க.
அடுத்தது என்னோடய பையன் கட்டுறான். ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. 41 நாள் விரதம் இருந்து 2 நேரம், அதாவது காலையிலையும் நைட்டும் 2 நேரம் குளித்து சுத்தபத்தமாக பூஜை பண்ணி விரதம் இருக்கணும். அதே மாதிரி நம்ம நினச்ச உடனே ஐயப்பரை போய் கும்பிட முடியாது. அவர் சன்னிதானத்துக்கு எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் நம்ம போக முடியும். என் பையனுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம், அதாவது கன்னி மாலை சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. செகண்ட் டைம் போகும்போது கொஞ்சம், அதாவது சில பல கஷ்டங்களுக்கு இடையில தான் போயிட்டு வந்தான். ஏன்னா இந்த சான்ஸை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ நடக்கும்னு தெரியாது. அதனால நாங்களும் அனுப்பி வச்சிட்டோம். அதே மாதிரி கட்டுற எல்லாரோட, அதாவது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு இருமுடியில் அவங்க கையாலேயே அரிசியை போட்டு நிறைக்க சொல்கிறாங்க. இப்போ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சரண கோஷத்தை பொறுத்தவரையிலையும் நம்மளை அறியாமலே மெய்சிலிருந்து நம்ம வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக சரணமையப்பா சொல்ல தோணும். அந்த அளவுக்கு பவர் உண்டு. கெட்டுக்கு தேவையான அரிசி, பூ, பழம், தேங்காய் எல்லாத்துக்கும் மொத்தமாக காசு நாங்கள் தெரிஞ்சவங்கள்ட்டே பே பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து அவங்களே மொத்தமாக வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ பையனுக்கு தேவையான வேஷ்டி சட்டை, இருமுடி பை, அப்புறம் பெட்ஷீட் மட்டும் தான் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்காக கட்டு முடிய அவங்களோட இருமுடி கட்டவளத்தையும் கோயிலில் சைடில் ஓரமாக அடுக்கி வச்சுருந்தாங்க. என் பையனுக்கு கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு பாக்கி இருந்தது. பட் அவனுக்கு முடிஞ்சோன்னே நாங்கள் கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அண்ணியோட ரிலேஷன் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா தான் கோயிலுக்கு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, சாம்பார், வடை, கேசரி, அப்புறம் காஃபி எல்லாமே வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ டைம் 1 o'clock ஆகிடுச்சு. கோயிலில் இன்னும் கட்டு முடியலை. ஸோ லஞ்சும் அண்ணியோட ரிலேஷன் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப கோயிலுக்கு வரும்போது எல்லாருக்கும் கட்டி முடிச்சாச்சு. எல்லாரோடைய இருமுடி கட்டையும் இந்த மாதிரி கோயிலை வரிசையாக அடுக்கி வச்சுட்டாங்க. ஸோ எல்லா கட்டுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். நம்மளுடைய பெட்ஷீட்டை வச்சு மட்டும்தான் நம்மளோட கெட்டு எதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். கெட்டு முடிஞ்சதுக்கப்புறமா கோயிலோட எல்லா சாமிக்கும் தீபாதாரணை, அதாவது ஆரத்தி பண்ணாங்க. ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறமா கோவில் பிரசாதம் பாயாசமும் பானைக்கும், அதாவது பானகரம் சொல்லுவாங்கள்ல, அதுவும் எல்லாருக்கும் விளம்புனாங்க. கோவில் பிரசாதம்னு கேட்கவே வேண்டாம், கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்கும். கோவிலில் ஆரத்தி பிரசாதம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா குருசாமி எல்லா இருமுடி கட்டுக்கும் பூஜை பண்ணார். இருமுடி கட்டுக்கெல்லாம் பூஜை முடிச்சதுக்கப்புறமா குருசாமி எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு ஒருத்தவங்களுக்கா விபூதி பூசி விட்டாரு. இப்போ எல்லாருக்கும் இருமுடியை தலையில் வச்சு விட்டுட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரோட இருமுடி கட்டும் ஒன்று போல தான் இருக்கும். ஸோ அவங்கவுங்களோட பெட்ஷீட்டை வச்சு மட்டும்தான் நம்மளோட இருமுடி கட்டை நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ என் பையனோட டர்ன். இருமுடி கட்டை தலையில் வாங்கினதுக்கப்புறமா எல்லா ஐயப்பமாரும் கோயிலை ஒரு சுற்றி வந்தாங்க. திருமுடி கட்டிட்டு கோயிலேருந்து வெளியில் போகும்போது திரும்பி நார்மலாக போகக்கூடாது. இந்த மாதிரி சாமியை பார்த்துட்டே தான் நம்ம நட இறங்கணும்.
அதே மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு தேங்காவை விடல் போட்டுட்டு தான் போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என் சின்ன பையன் தான் எடுத்தான். கிளாரிட்டி நல்லா வரல, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கெட்டு இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா ஊருக்கு உள்ளால தான், அதாவது நடுவில் இருக்குது. ஸோ ஆன் த வேல இருந்த பிள்ளையார் கோயிலையும் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு தேங்காய் விடல் போட்டுட்டு தான் கிளம்புனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன பிள்ளையார் கோயில். கோயிலுக்கு உள்ளால எல்லாரும் எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி, அதாவது அந்த டைரெக்ஷன்லேயே திரும்பி வந்தாங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சாருங்க மெதுவா. இப்போ அதே பஸ்ஸில் இருப்போம். ஐயப்ப சாமிகளுக்கு ஆல்ரெடி 2 பஸ் வந்து வெயிட் பண்ணி நிற்கிது. ஸோ இப்போ எல்லோரும் பஸ்ஸில் ஏற போகிறாங்க. யாருமே செருப்பு எதுவும் போட்டுட்டு போகல. இந்த வண்டியில் இருக்கும். நல்ல காரியத்துக்கு நல்ல விஷயத்துக்கு வெளியில் போகும்போது ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னவோ உள் மனசில் பையன் தனியாக போகிறானேன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் நான் வெளியில் காட்டிக்கவே இல்லை. 2 பஸ்லையுமே ஃப்ரெண்டில் ஐயப்பரோட ஃபோட்டோ வச்சு கற்பூரம் காட்டி தேங்காய் விடல் போட்டுட்டு தான் கிளம்பி போனாங்க. பையன் கூட போனவங்க கொஞ்சம் வீடியோஸ் அனுப்பி கொடுத்தாங்க. நான் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், சின்ன பசங்க நடுராத்திரியில் மழையிலையும் குளிர்லேயும் எப்படி நடந்து போகிறாங்கன்னு. முன்னாடிலாம், அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சபரிமலைக்கு போகக்கூடிய பாதையெல்லாம் ரொம்பவே கரடு முரடாக கல் மண்ணுமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரி வரிக்கல்லெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக்கிட்டாங்க. ஸோ நடந்து போகிறவங்களுக்கு அவ்வளோவா கல் மண் எதுவும் காலில் குத்தாது. மெதுவாக போனாத்தி ஓடக்கூடாது. சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், சுவாமியப்பா சரணமப்பா, வாரோமப்பா எங்களப்பா, சுவாமியே ஐயப்போ. அப்புறம் இது சபரிமலையில் எரிமேலியில் வேட்டை துள்ளல் சொல்லுவாங்கள்ல, அந்த வீடியோ தான் இது. மலை ஏறுறதுக்கு முன்னாடி எரிமேலியில் எல்லாரும் இந்த மாதிரி உடம்பு முழுக்க கலரை பூசிட்டு ஆட்டம் போட்டுட்டு தான் மேலே ஏறுவாங்க. இந்த ஆட்டத்தை தான் சபரிமலை வேட்டை துள்ளல்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். போன எல்லாருமே சபரிமலையில் சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நைட்டு 8 o'clock வந்து சேர்ந்தாங்க. கோயிலிருந்து வந்ததும் குளிச்சுட்டு பிள்ளையார் கோயிலில் போய் மாலையை கலத்திட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சபரிமலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.